பத்திரிகையாளர்கள் சில பேர் தாவேகாவுக்கு ஆதரவா செயல்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் தொடர்ந்து சமூக வலைதளங்கள்ல இருக்கு. தாவேகாவுக்கு ஆதரவான ஒரு பொலிட்டிக்கல் நெரேட்டிவ கிரியேட் பண்ண முயற்சி பண்றாங்க. டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ கடைபிடிக்கிறாங்க. அதாவது ஒரே விஷயத்த திமுக செஞ்சா குற்றம், பாவம், அரசியல் அறமற்ற செயல் அப்படின்னு பேசுறத தாவேகா செஞ்சா பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பேசி நியாயப்படுத்தக்கூடிய இந்த விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட சூழல் தான் இந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல இன்னைக்கு வைரல் ஆயிட்டு இருக்கு. அதாவது இந்த நியூஸ் மினிட் சேனலை சேர்ந்த பத்திரிகையாளர் ஷபீர் அகமது மீது ஏகப்பட்ட விமர்சனங்களை திமுகவை சார்ந்தவர்கள் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதாவது அவர் தாவேகாவுக்கு ஆதரவா செயல்படுறாரு அப்படின்னு. நாம இதை ஆதரிக்கவும் இல்ல, எதிர்க்கவும் இல்ல. ஆனா இந்த வீடியோவை பாருங்க. அதே நேரத்தில் இப்ப அதிமுக குதிரை பேரம் பண்ணி அவங்க ராஜினாமா பண்ணி உள்ள வைக்கிறாங்க. அது விமர்சிக்கிறோன்ற நான் ரெண்டுமே தப்பு தான். இல்ல ஒரு விஷயம் நான் ஊழல் சக்திக்கே போல. நான் இப்ப ஒரே கேள்விதான் கேட்கிறேன். இப்ப தாவேகா செய்தது லீகலி ரைட்டு, மாரலி ரைட்டோ ராங்கோ என்னமோ ஒண்ணு. கர்நாடகால 17 பேரை கூட்டிட்டு போய் பாஜக எடியூரப்பா 3 வருஷம் ஆட்சி நடத்தினது சரியா? மத்திய பிரதேஷ்ல சிந்தியா கூட போனி 22 பேரு திருப்பி போய் பை எலெக்ஷன்ல ஜெயிச்சது சரியா? அவ்வளவுதான் கேள்வி. அவங்க செய்தது சரின்னா தாவேகா செய்ததும் சரி, அவங்க செய்தது தப்புன்னா தாவேகா செய்ததும் தப்பு. எல்லாத்துக்கும் தமிழ்நாட்டு எக்ஸாம்பிளே கிடையாது. பாஜக செய்ததா நீங்க சரியா? பாஜக செய்தது தப்புன்னா இதுவும் தப்பு. அவ்வளவுதான். அதுதான் வேற எதுவுமே கிடையாது. சொல்லவே மாட்டேங்குது. தப்புன்றது வந்து வரவே மாட்டேங்குது சார். இல்ல தப்புன்னு நான் என்ன கேக்குறேன், இதுல உங்களுக்கு லீகலி ஏதாச்சும் தப்பா இருக்கா அப்படின்னா வேற எப்படி செக்யூர் பண்ண முடியும் இந்த கவர்மெண்ட்டை? நீங்க பெரும்பான்மையை எப்படி செக்யூர் பண்றது? பெரும்பான்மையை எப்படி உருவாக்குவது? பெரும்பான்மையை உருவாக்குறது கூட்டணி இருக்குங்க, வேஃபர் தின்ல இருக்கு. நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்து ஒரு 4 கட்சி ஏதாவது பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னா இந்த கவர்மெண்ட் கவிழ்ந்து விட கூடாது அப்படின்ற ஒரு எஃபர்ட் மக்களை போய் சந்திக்க போறாங்க, மக்கள் தீர்ப்பளிச்சிட்டு போறாங்க. என்ன பண்றாங்க? அதுதானே இவங்க பண்றாங்க. அதிமுகவும் மறுபடியும் ரிசைன் பண்ணிட்டு போறாங்க, மக்கள்கிட்ட போறாங்க, தாவேகா கேண்டிடேட்டா போறாங்க. தாவேகா கேண்டிடேட்டா போகும்போது மக்கள் அவங்களை ஏத்துக்கிறாங்களா, ரிஜெக்ட் பண்றாங்களா அப்படின்றது கேள்வி மக்கள் முன்னாடி இருக்கு. அதிமுக வாக்களிச்சவங்க கடன் வாங்கி, நீங்க காசு கொடுத்து கடன் வாங்கி கட்சியில சேர்த்து அவங்களை திரும்ப நீங்க இடைத்தேர்தல் சார் அப்படி நீங்க பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் திமுக போய் இணைஞ்சது அன்னைக்கு நீங்க ரிசைன் பண்ணிட்டு அன்எத்திக்கல்னு கேட்கல யாரும். அதுக்கப்புறம் மனோஜ் பாண்டியன் வரும்போது கேட்கல. ஷபீர் ஒரு நிமிஷம். ஷபீர், you are a very seasoned political journalist. OPS போனதும் அதை எப்படி ஷபீர் இதோட கம்பேர் பண்ணுவீங்க? இது ஷபீர் என்கிற தனி மனிதரை காயப்படுத்துறதுக்கான ஒரு வீடியோ கிடையாது. ஆனா இது போன்ற விமர்சனங்கள் வருது அப்படிங்கறத பொதுத்தளத்தில் வைக்கக்கூடிய ஒரு வீடியோவா மட்டுமே இதை நீங்க பார்க்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். பார்த்துட்டு நியாயமான உங்கள் விமர்சனங்களை பதிவு பண்ணுங்க.